ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோடியம் ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து வெப்சைட் ஏர்ட்ராப் இருக்குது அண்ட் கேலக்ஸி டாஸ்க்கும் இருக்குது. ரெண்டுமே எப்படி பண்ணுறது அண்ட் மின் பண்ணதுக்குலாம் பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து இடிஹெச் தேவைப்படும். அதெல்லாம் எப்படி வந்து பிரிட்ஜ் பண்ணி அடியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ யார் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அட்லாஸ் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய ஏர்ட்ராப் பண்ணல மோடு ZNS. ஸோ இவங்களாம் பாருங்கள் மூன்கேட்டு 8 ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தால் சால்வ் ப்ரோட்டோகாலு. ஓகே ஆப்டிமிசம். ஸோ அவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்க. லைவ் ஆட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் அவுட் ஆஃப் ஃபைனான்ஸ்லாம். ஸோ நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ராஜெக்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசி தான் இப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ணுறேன். பட் ஏன்னா அதுக்கு கேஸ் ஃபீ போகும். அது ரொம்ப கம்மி ரேஞ்சு தான். ஒரு $5 வச்சிருந்தாலே போதும். அது $5 கூட தேவையில்ல. ஒரு $1 வச்சிருந்தாலே கொஞ்சம் நல்லா ஓட்டலாம். ஏன்னா கேஸ் ஃபீ தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ NFT மின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஒரு அதிகபட்சம் $3 வந்து வச்சிருந்தா கூட போதும். நீங்கள் ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஆக்சஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோனி வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் மைசஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மைசஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து வாலெட் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வாலெட் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் OKX வாலெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 30 பாயிண்ட் தரதா சொல்லியிருந்தேன். ஓகே ஸோ நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ பணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செக்இன்ல டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுப்பாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனியம் இடிஹெச் தேவைப்படும். ஸோ அது நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரிட்ஜ் ஆப்ஷன் போனீங்கன்னா இல்லை சூப்பர் பிரிட்ஜ் வருதா, நீங்கள் சூப்பர் பிரிட்ஜில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ரிலேயில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலே பிரிட்ஜை வந்து யூஸ் பண்ணிவிட்டு 0.0007 வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஃபண்டு கம்மியாக இருக்கிறதால. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செக்இன் கொடுக்குறேன். ஸோ செக்இனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீ போகுது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சோனியம் ஓகே நான் வந்து OKX வாலெட் தான் கனெக்ட் பண்ண ரைட்டாக. ஸோ என்ன ஸோ நான் இப்போ செக்இன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபீ வந்து பாருங்கள் எவ்வளோ போகுது $0.04 அவ்வளோதான். ஓகேவா ரொம்ப அதிகமாக இல்லை. ஐயோ இப்போ 0.05 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கொடுத்துக்கோங்க அது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி லாகின் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து டேக்கும் 5 RT கொடுத்துருந்தது டிக்கெட் போல். ஸோ ரெஸ்பான்ஸ் டிக்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோ ஒரு பாட்டுக்கு வந்து பாருங்கள். ஸோ என்ன பாட்டு இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் யோயோ பாட்டுன்ட்டு. ஸோ அப்புறம் வேறு எல்லாம் பாயிண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OKX வாலெட் கனெக்ட் பண்ணதில்ல அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க போல். ஸோ இப்போ இன்னொரு டாஸ்க்லாம் முடிச்சு அது கிளைமுக்கு ஒரு கிளைமுக்கு ஃபீ வந்து கேட்குறாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரீச் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 0.01 வச்சுக்கோங்க. ஒரு $3 அதுக்கு மேலே ஓகேவா. ஸோ டிஸ்கார்டில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சோஷியல் டாஸ்க்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போனஸாக வந்து 11 இது மின்ட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டேன் நான். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 SU பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா இங்கே மின்ட் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ மொத்தம் 3000 தான். பட் மின்ட் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ முதல்ல பாயிண்ட் ஏற்றதுக்கு இருக்க டாஸ்க்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணால் கூட இங்கே 300 கொடுப்பாங்களே கேட்டால் அது டவுட்டாக தான் இருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி லாகின்ல வந்து நீ சேர்த்தா தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்வைட் பண்ணி கூட சேர்க்கலாம். இன்வைட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து 20 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் நம்ம லேட்டாக வரணும் பரவாயில்ல. ஸோ வந்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனியம்கான கேலக்ஸி டாஸ்க் ஆல்ரெடி போட்டிருந்தேன் நான் ஓகேங்களா. ஸோ இப்போ அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிளைம் ஆகிடுச்சு. ஸோ ரெஃபரலுக்கும் மத்தினா இருக்குது. அண்ட் இன்னொரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணது இப்போ கிளைம் வந்துருச்சு. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ டாஸ்க் வந்து எது வரைக்கும் ஆட் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கா. நெக்ஸ்ட் மந்த் 26 வரைக்கும் ஓகேவா. அது வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெண்டாவது டாஸ்க் போய் பாருங்கள். ரெண்டாவது டாஸ்க்கில் வந்து அதில் நீங்கள் மின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட் எனி ஒன் பிலோன்னு கொடுத்துருக்கான். ஸோ எனி ஒன்னா நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறீங்களா அது ஒரு லான்ச் பேட் மாதிரி போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மின்ட்டுக்கு எவ்வளோ கேட்குது பார்ப்போம். ஸோ இது வந்து 50,000 வரைக்கும் மின்ட்டு போல். ஒரு வாலெட்டுக்கு நீங்கள் அதிகபட்சம் 2 மின்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் 1 இருக்குது நம்ம ஓகே. ஃபேஸ் 1 ஃப்ரீ தான் அது. இப்போதைக்கு கேஸ் மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போதும் சோனியம் இதில் வந்து $0.01 தான். ரொம்ப கம்மி தான். $0.01 லெஸ் தான் ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க இது. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஓகே ஆகிடுச்சுன்னா அப்படியே பேக் வந்துக்கோங்க. இங்கே பக்கத்தில் இன்னொரு கேட் இருக்கா அதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மேபி வெரிஃபை அது டைம் ஆகுது. எனி பிலோ கம்ப்ளீட் எனி பிலோனா ஸோ ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மற்றெல்லாம் மின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டெய்லியும் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அதே பேஜ் தான் போகுது. திருப்பி அதே தான் கேட்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எண்டின் 23 ஹவர்ஸ் கொடுத்துருக்குல. ஸோ டெய்லி மாறும்னு நினைக்கிறேன் ஓகேவா. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஏன்னா மின் பண்ணிவிட்டேன். ஒன்று மின் பண்ணிட்டாங்க பாருங்கள். மின் பண்ணிட்டு இது ஓகே கொடுத்தா இது ஓகே ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு தான் மின் பண்ணேன். ஸோ டெய்லி வந்து ஒன்று மின் பண்ணுற மாதிரி போல். இங்கே NFT பேலன்ஸ் 0 தான் காட்டுது. இங்கேயும் 0 தான் காட்டுது. ஸோ என்னன்னு தெரியல ஏதோ குழப்பத்தில் இருக்குது போல். ரைட் இப்போ வந்து இது மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டாஸ்க் தான். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் சோனியம்ட்டு இன்னொரு கொஸ்ட் இருக்குது ரைட்டா. ஸோ இதையும் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த கொஸ்ட்டில் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள்.
அதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணி ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்ட்டு செகண்ட் கொஸ்ட் ரைட் கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்ட் தான் அது காட்டுது ரைட்டா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போதைக்கு மட்டும் பண்ணுங்கள். இல்லை டவுட்ஸ்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெசன் தீபா மாதிரி ஸ்டேடியம் நான் பாய்.